சுங்கச்சாவடியை அகற்ற மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதனை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் லெம்பலக்குடி சுங்கச்சாவடியிலிருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டுள்ள சிவகங்கை மாவட்டத்துக்கு உட்பட்ட தென்பகம்பேட்டையில் இருக்கிற சுங்கச்சாவடி அகற்ற கோரிய வழக்கில் சிவகங்கை மாவட்டம் செம்பகக்கோட்டையில் உள்ள சுங்கச்சாவடி அகற்ற மதுரை உயர்நீதிமன்ற கிளை தற்போது உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. சிவகங்கையை சேர்ந்த இளங்கோ என்பவர் தாக்கல் செய்த இந்த மேல்முறையீட்டு மனுவில் புதுக்கோட்டை மாவட்டம் லெம்பலக்குடி சுங்கச்சாவடியிலிருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சிவகங்கை மாவட்டம் செண்பகம்பேட்டையில் உள்ள சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளதுன்னு, இரண்டுக்கும் இடையே 60 கிலோமீட்டர் தூரம் இருக்க வேண்டும்னு, இது ஒரு சுங்கச்சாவடிகளை விதிகளுக்கு எதிரானதுன்னு சொல்லியும், எனவே ஏதாவது ஒரு சுங்கச்சாவடி அகற்றணும்னு சொல்லி தன்னோட மனுவில் கூறியிருந்தாரு. இந்த மனு விசாரித்த தனி நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, லெம்பலக்குடி சுங்கச்சாவடி அகற்றவும் தென்பகப்பேட்டையில ஏற்கனவே உள்ள சுங்கச்சாவடியை தக்க வைக்க உத்தரவிட்ட நிலையில இந்த தனி நீதிபதியோட உத்தரவை ஏற்று மனுதாரர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை தரப்புல மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டதுங்க. இந்த மனுக்களானது நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் ஜோதிராமதன் அமர்வுல இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது இரு தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்கன்னா, லெம்பலக்குடி சுங்கச்சாவடி 2011ஆம் ஆண்டு நிறுவப்பட்டுள்ளனும், செண்பகப்பேட்டையில உள்ள டோல் பிளாசா 2017ஆம் ஆண்டு நிறுவப்பட்டு உள்ளதாகவும், இந்த சுங்கச்சாவடிகள் தேசிய நெடுஞ்சாலையில அதே பகுதியில் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறவங்க, சிவகங்கை மாவட்டம் செண்பகப்பேட்டையில் உள்ள சுங்கச்சாவடியில விதிகளை மீறதா இருக்குது. எனவே செண்பகப்பேட்டை சுங்கச்சாவடி அகற்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறாங்க. தேசிய நெடுஞ்சாலை ஆணைய தரப்புல 50 முதல் 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி இருக்கணும் அப்படிங்கிறது தான் விதியை தவிர 20-30 கிலோமீட்டருக்குள்ள சுங்கச்சாவடிகள் இருக்கக்கூடாதுங்கிறது தேசிய நெடுஞ்சாலைக்கு உட்பட்ட ஒரு சட்டம். அதை மீற வகையில செயல்பட்ட நிலையில இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் அதை அழைத்து சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.